நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான சந்தர்ப்பம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இறையர்களாலும் குருவர்களாலும் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. மனித மனம் கலங்கி நிற்கும் பொழுது, ஆறுதல் இல்லாமல் அவர் மனம் அலைபாயும் பொழுது, யாரை நம்புவது என்று அவருக்கு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது, இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் இறைவனை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த இறை சக்தியோடு கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தில் சோழி பிரசனம் என்பது ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன். அந்த சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பலனாக சொல்லப் போகிறேன் 12 ராசிக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரி, ஒரு அருமையான ஒரு தருணம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் ஜோதிடம் சார்ந்து கிட்டத்தட்ட 4-5 வருடமாக தொடர்ந்து பேசி வருகின்றேன். ஜென்மசனியிலிருந்து பாதசனியும் இப்பொழுது வக்ரகதியாகி ஒரு சூழ்நிலை, கடுமையான ஒரு போராட்டம், உடல் ரீதியாக மன ரீதியாக சந்தித்து வந்த ஒரு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா என்று போராடுகின்ற ஒரு தன்மை தான். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மகர ராசி என்றாலே கவலையும் கண்ணீரும் தானா? இல்லைங்க. இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்ம சனி காலத்தில், இந்த பாத சனி காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களையெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். நல்ல திருமண யோகம் அமைந்தவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இழந்ததை திரும்ப சம்பாதிச்சவங்களாம் பார்த்துருக்கேங்க. தன்னம்பிக்கை பெற்றவர்களை பார்த்திருக்கின்றேன். அரசியலில், ஆன்மீகத்தில், பொதுத்துறையில் இவன் வாழ்க்கை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுகள் மத்தியில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாறி மூழ்கி எழுந்தவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். கவலையே படாதீங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல தசாபுத்தி மட்டும் நடக்குமானால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானென்ன முடம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுது என்ன. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம். எந்த காலத்திலுமே உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியவன், தன்னம்பிக்கை தரக்கூடிய கிரகங்கள் 1க்கு 2 என்று சொல்வேன். களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது ராஜகுமாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். அதோடு ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன். ஒரு வரம் என்று சொல்வேன், ஒரு வாய்ப்பு என்று சொல்வேன், ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றே தான் சொல்வேன். கவலையே பட வேண்டாம். நீங்கள் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த புரட்டாசி மாதம் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ராகுவாகட்டும், சனியாகட்டும், குருவாகட்டும் 3 கிரகங்களும் உங்களுக்கு எந்த காலத்திலும் உதவி செய்ததே இல்லை. அதாவது வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது செய்தாலும் கூட அது உங்களுக்கு எதிராக தான் திரும்புங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிராகத்தான் திரும்புவார்கள். பெற்ற தாயும் பகையாவாள், பெற்ற தந்தையும் சத்ருவாக மாறுவான். கவலையே படாதீர்கள். எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காத ஒரு அற்புதமான ராசி. புகழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இயல்பு அப்படித்தான். எத்தனையோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கலைஞருடைய ஜோதிட வாழ்வில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத சனி என்றெல்லாம் பதறி விடாதீர்கள். சனி பகவானுடைய பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டம். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்க. ஒரு பிள்ளை தவறுதுன்னு அது யார்? கண்டிப்பாக பெற்ற தந்தை தானே. தன் பிள்ளை தவறு செய்யக்கூடாது என்பதில் அவனை விட ஒரு கவனம் யார்? மற்ற ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு தவறு கூட காலம் மறைத்து விடலாம். ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு தவறு கூட அது ஒரு பூதகரமாக மாறிடும். எப்போவோ செய்த தவறு, அந்த தவறு இன்று நம்மை மனவேதனைப்படுத்தக்கூடிய, கொஞ்சம் கவனமாக இருக்க. ஒன்றே மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன்னா காரணம் என்னென்னா, அந்த அஸ்ட்ரோஜன் இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா, எத்தனையோ ஜோதிடர்கள் எத்தனையோ விதமாக பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆறுதல் இதில் உண்மை இதுதான். எந்த காலத்திலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும், மகரத்தை பொறுத்த வரைக்கும் சிகரம் தொடக்கூடிய ஒரு ராசி தான். ஏதோ ஒரு 4-5 பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்களா? இல்லவே இல்லைங்க. என்ன இல்லறம் இவர்களை பொறுத்த வரைக்கும் கடுவுரம் இல்லை நடுவுரமீன் என்று தான் சொல்லுவேன். மன ரீதியாக சஞ்சலப்படக்கூடியவர். ஒரு குளம் மாதிரி இவங்க மனசு. ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டாலும் கலங்கி போய் விடுவார்கள். ஆசை கிடையாது இவங்க மனசில். அதீத ஆசையின் காரணமாக தவறான மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் காரணமாக பேரையும் புகழையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கொஞ்சம் நீதான் அதைத்தான் செய்ய போகின்றார்.
இந்த புரட்டாசி மாதம் பொறுத்த வரைக்கும் பூ வைக்க, அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி தாங்க. அற்புதமான 3 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரர்கள். கணவர் மனைவிக்குள்ளே இதுவரை இருந்து வந்த ஒரு அந்யோன்யம் மாறும். சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து தான் மறையும். அதை ஈடு செய்கின்ற வகையில் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் தொழிலில், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார். என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் பகைதான். சூரியனும் குருவி என்றைக்குமே உங்களுக்கு ஆகாது என்று தான் சொல்வேன். அந்த வகையில் சூரியனும் துணை செய்கின்றார். சூரியனுடைய முழுமையான பார்வை சனி பகவான் மீது படுகின்றது. அதே நேரத்தில் அறிவும் திறமை இருந்தாலும் கூட உங்கள் அறிவும் திறமையும் பிறருக்கு தான் உதவியாக இருந்ததை விட உங்களுக்கு உதவியாக இல்லை. உங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க ஒரு ஏணி மாதிரி. காரியம் முடிஞ்சோன்னு தூக்கி ஓரம் வச்சுருவாங்க. கடுமையான சுமையோடு வருவார்கள். அந்த சுமையை இறக்கி வைக்கின்ற உங்கள் வாழ்க்கை புறாமை சுமை தாங்கியாக போய்விட்டது. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் சற்று கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ராகு சற்று சங்கடத்தை தருகின்றார். ஆசை காட்டுவதை விட கவனமாக இருக்கலாம் இல்லையா? ராகுவை பொறுத்த வரைக்கும் தவறான மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலமும் இந்த காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அந்தரங்க விஷயத்தெல்லாம் யார்ட்டையும் பகிர்ந்துக்காங்க. அறிவும் இல்லாத ஆண் பெண்களோடு பழகுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். தவறான பழக்க வழக்கங்கள் மனம் உங்களை நோக்கி நகர்த்தும். கொஞ்சம் சற்று கவனமாக இருந்துங்க. அவ்வாறு இருந்துவிட்டால் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. காரணம் சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. தந்தைக்கும் பிள்ளைக்கும் எப்போவுமே பகைதான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் தந்தையினால் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய, தந்தை வழியில் வரக்கூடிய சாபபாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். வாழுகின்ற காலத்தில் உங்கள் தந்தையோ உறவோ உங்களுக்கு புரிந்து விட்டாலும் கூட ஒரு அருமையான சந்தத்தை உங்களை நோக்கி வருகின்ற ஒரு காலகட்டம். இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. திருமணமாகாதவருக்கு ஒரு நல்ல திருமண நிகழ்வு நடைபெறும். அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திரும்பவும் ஒன்று மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன், உடல்நிலையில் கவனமாக இருங்க. காரணம் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதைப் போல் உடல்நிலையில் கவனமாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீங்கள் எத்தனை ஆலயத்தின் கதவை தட்டினாலும், எத்தனை நதிகளில் நீராடினாலும், எத்தனை பரிகாரம் செய்தாலும் இதை எந்த காலத்திலையும் தவற விட்டுறாதீங்க. அதுதான் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வாழ்ந்து மறைந்த உறவு. என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புரட்டாசி 16ஆம் தேதி மகாலய அமாவாசை. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கையளவு உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வையுங்கள். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய். எதுவும் முடியலையா, வீட்டு வாசலில் கொஞ்சம் எள்ளும் தண்ணியை கால்படாமல் வழிபாடு செய்யும். பசுவுக்கு ஒரு கவலம் அகத்திக்கீரை கொடுங்கள், வெள்ளம் கலந்து நீரை கொடுங்கள். நல்ல மாற்றம் படிப்படியாக ஏற்படுவதை காணலாம். ஒரு அருமையான சந்தர்ப்பங்க, ஒரு நல்ல வாய்ப்புங்க. காரணம் என்னென்னா, நாம் இப்போ சரியாக இருந்து கொள்ளுங்க உடம்பும் மனசும். அப்போ தான் பின்னால் வரக்கூடியதை அனுபவிக்க முடியும். கடந்த கால கசப்புக்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம், அவமானங்களை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு நடப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை 3 கிரகங்கள் அமைத்து தருகின்றன. அதாவது சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய, ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியனும் துணை நிற்பதனால வெற்றி வசப்படுகின்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு.